Hello guys, welcome back to Coding English Tamil. இந்த வீடியோல இந்த பேட்டர்ன் எப்படி டிரா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட்ல வந்து மிரர் ரைட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தோம். இதுல வந்து ரிவர்ஸ்டு மிரர் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி டிரா பண்ணனும்னு சொல்லிட்டு போன வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தேன். சோ அதுக்கான வீடியோ தான் இது. சோ இது வந்து முன்னாடி வந்து ஸ்பேसेस இருக்கு. ஸ்பேसेस இருக்கிறதுனால வந்து 4 வேரியபிள் யூஸ் ஆகும். ஸ்பேஸ் இல்லனா வந்து 3 வேரியபிள் தான் யூஸ் ஆகும். போன அந்த பேட்டர்ன் பார்த்த மாதிரி தான் சேம் தான். என்ன இது s கான லாஜிக்கும் j கான லாஜிக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சோ ni sj எதனால 4 வேரியபிள்னா nங்கிறது இங்க வந்து இன்புட் வந்து 5 சொல்லி கொடுத்தா இதுக்கு ஏத்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகணும். iங்கிறது ரோ வந்து ரெப்ரசன்ட் பண்றது, sங்கிறது ஸ்பேஸ் இருக்கிறதுனால s யூஸ் பண்ணிருக்கோம், jங்கிறது ஸ்டாரை வந்து ரெப்ரசன்ட் பண்றது, அதே போல காலத்தையும் ரெப்ரசன்ட் பண்றது தான் j. இப்போ nங்கிறது என்ன பண்ணனும்னா வந்து 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்கா. சோ 5 லைன்ஸ்லயும் 5 சொல்லிட்டு 5 டைம்ஸ் எழுதிடுங்க. ஓகேவா? இங்க 6 இருந்துச்சுனா 6 ன்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஓகேவா? 6 லைன்ஸ்ல 6 சொல்லிட்டு எழுதிடணும். iங்கிறது இது 0th ரோ, இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். 0th ரோல ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு? இங்க ஒரு ஸ்பேஸும் இல்ல. சோ அதனால 0 ன்னு எழுதிக்கிறேன். jங்கிறது ஸ்டாரை ரெப்ரசன்ட் பண்றது. இதுல ஃபர்ஸ்ட் 0th ரோல வந்து 5 ஸ்டார்ஸ் இருக்குல்ல. சோ 5 சொல்லிட்டு எழுதிறேன். ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ 1 எழுதிறேன். 4 ஸ்டார்ஸ் இருக்கு. செகண்ட் ரோல வந்து 2 ஸ்பேஸ் இருக்கு, 3 ஸ்டார் செகண்ட் ரோல வந்து 2 ஸ்பேஸ் இருக்கு, 3 ஸ்டார் இருக்கு. தேர்ட் ரோல வந்து 1 2 3 ஸ்பேஸ் இருக்கு, 2 ஸ்டார் இருக்கு. ஃபோர்த் ரோல வந்து 4 ஸ்பேஸ் இருக்கு, ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கு வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். s கான லாஜிக்கும் j கான லாஜிக் மட்டும் கண்டுபிடிக்க போறோம். s கான லாஜிக் பாருங்க அப்படியே வந்து i க்கு டிட்டோவா இருக்குல. சோ s கான லாஜிக் ஈஸி i. இதுதான் s கான லாஜிக். j கான லாஜிக் என்னன்னு சொல்லி பாருங்க. 5 4 3 2 1 சொல்லிட்டு இருக்கு. பட் இங்க 5 சொல்லிட்டு கான்ஸ்டன்ட்டா இருக்கு, இங்க 0 1 சொல்லிட்டு இருக்கு. சோ என்னோட வேல்யூ i ஓட வேல்யூ வச்சு தான் வந்து j கான ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து வர முடியும். சோ என்ன பண்ணலாம் சொல்லி பாருங்க. n - i சொல்லி எழுதி பார்க்கலாமா? n - i 5 - 0 5 தான். செகண்ட் இங்க பாத்தீங்கன்னா 5 - 1 4, 5 - 2 3, 5 - 3 2 பாருங்க அப்படி இட்டோ வருது. அப்படின்னா n - i தான் வந்து j கான லாஜிக். இப்போ எடுத்துன்னு போயிட்டு இது வந்து ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ண போறோம். ப்ரோக்ராம்ல எல்லாமே சேமா போன ப்ரோக்ராம் பார்த்த மாதிரி தான். எங்க மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே ஷார்ட்டா ப்ரோக்ராம் எழுதி வந்துறேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள int nisj 4 வேரியபிள் எழுதிறேனா, எழுதிட்டு printf ஷார்ட்டா pf சொல்லிட்டு எழுதிட்டு enter input value. scanf ல %d input value எந்த வேரியபிள் வாங்குவோம்? n ல வாங்குவோமா? ampersand of n சொல்லிட்டு எழுதிட்டு outer for loop for i equal to 0, i less than n, i plus plus. இது எல்லாமே டிட்டோவா மோஸ்ட்லி எல்லாத்துலயும் இதே தான் எழுதுறோம். உள்ளதான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா வந்து அந்த ஃபார் லூப்ல வந்து அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க ஸ்பேஸ் இருக்கு. சோ எப்பவுமே இந்த முன்னாடி வந்து ஸ்பேसेस இருக்குதுல இந்த 4 வேரியபிள் யூஸ் ஆயிடுச்சுனா ஃபர்ஸ்ட் வந்து s கான ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். சோ s equal to 0, s less than s pre increment, s post increment பண்ணிரோம். இப்போ இங்க s கான லாஜிக் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், i சொல்லி கண்டுபிடிக்கணும். சோ i சொல்லிட்டு இங்க எழுதிடணும். இதுதான் வந்து இங்க அப்ளை பண்ண போறீங்க. இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ இது போல இருந்துச்சுனா என்ன பண்ணனும்? printf ல ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணனும்ல. சோ ஸ்பேஸ் எழுதிருங்க. 2 ஸ்பேஸ் விட்டுடுங்க. நான் இங்க வந்து அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்கோர் எழுதி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஸ்டார் பிரிண்ட் பண்ணனும்ல. ஸ்டாரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணா j தானே. சோ j equal 0, j less than என்ன ஃபார்முலா? n - i தானே. சோ n - i j plus plus, j post increment பண்ணிட்டு இங்க என்ன பிரிண்ட் ஆகணும்? printf ஸ்டார் சொல்லி கொடுத்துட்டு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குல, ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் விட்டுடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த முடியற இடத்துல printf நியூ லைன் வந்து ஒன்னு கொடுத்தணும். இல்லனா வந்து இந்த ஸ்டார்ஸ்லாம் அப்படியே கண்டினியூவா பிரிண்ட் ஆயிட்டு போய்டும். இது மாதிரி கொடுத்தா தான் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகும். கொடுத்துட்டு ப்ரோக்ராம் வந்து முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 வந்து ஃபார் லூப் யூஸ் ஆயிருக்கு. இந்த 3 ஃபார் லூப் இல்லாம ஒரு சில இன்டர்வியூஸ்ல அதாவது கம்பெனிஸ்ல வந்து
இங்கே 3 ஸ்டார் யூஸ் 3 ஃபார் லூப் யூஸ் ஆகிருக்கு. 3 ஃபார் லூப் இல்லாமல் 2 ஃபார் லூப் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம ஆக்சுவலாக எல்லா இதுலேயும் பார்த்துட்டு தான் இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். எஸ்க்கான லாஜிக்கையும் ஜேக்கான லாஜிக்கையும் ஆட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா ஐ கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ கேன்சல் ஆகும், வெறும் என் மட்டும் தான் கிடைக்குது. இதை வந்து எங்கே அப்ளை பண்ணணும்னா இந்த போர்ஷனை மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த ஃபார் லூப்குள்ளே வருது இல்லை, இது வரதை வந்து இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இங்கே வந்து 3 ஃபார் லூப் இல்லாமல் 2 ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த எஸ்ஸுங்கிற வேரியபிள், அதாவது இங்கே எஸ்ஸுங்கிற வேரியபிளும் யூஸ் பண்ண மாட்டோம். லாஜிக் கண்டுபிடி இப்போதும் யூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து 3 ஃபார் லூப் இல்லாமல் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண சொல்கிறதுனால அந்த இடத்துல வந்து எஸ்ஸுங்கிறது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி ஒரே ஒரு வேரியபிளாக கொண்டு வந்துட்டோம் இல்லை. என்னென்னு வந்துச்சு என்னு சொல்லிட்டு லாஜிக் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல. ஸோ ஜே ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் இங்கே கண்டுபிடிச்ச லாஜிக் வந்து இங்கே அப்ளை பண்ணிடணும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டோமா, கொடுத்துட்டு இங்கே ஃபார் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். 2 ஃபார் இருக்குல்ல, இப்போது இது ஒரு ஃபார் யூஸ் பண்ணிட்டோம், 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டோம். இங்கே இன்னொரு ஃபார் லூப்க்கு பதிலாக வந்து இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இஃப்பில் வந்து என்ன எழுத போகிறோம்னா வந்து இஃப் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவோம், ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுவோம், ஸ்பேஸ் தானே பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ்க்கான லாஜிக் வந்து ஜே லெஸ் தென் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கிற வேல்யூ எழுதியிருக்கோம். இங்கே ஜேக்கான லாஜிக் என்ன எழுதணும், ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறது தானே. ஸ்பேஸ்க்கான லாஜிக் என்ன இருக்குது, ஐ சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஐயை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன ஐயை வந்து எழுதிட்டு பிரிண்ட் எஃப் 2 ஸ்பேஸ் எழுதிடுங்க. இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் எஃப்பில் ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார் சொல்லி எழுதி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஃபார் லூப் இங்கே முடியுதுல, முடிகிற இடத்துல என்னென்ன எழுதணும், பிரிண்ட் எஃப் நியூ லைன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஒரு லைனுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ லைன் க்ரியேட் ஆகிடுது, விட்டு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஏன்னா அப்படியே கண்டினியூவாக வந்து இந்த 4 ஸ்டார் பக்கத்தில் பிரிண்ட் ஆகிட்டு போயிடும். இது மாதிரி தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க இவ்வளோட. ஓகேவா, இவ்வளோ தான். இங்கே ஸ்டார்ட் ஆகிறது வந்து இங்கே முடியுது, இங்கே மெயினில் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இங்கே முடியுது. ஓகேவா, இங்கே முடியுது. இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோவும் வந்து சைடு பை சைடு காட்டியிருக்கேன். வேணும்னா பாஸ் பண்ணிவிட்டு எப்படி எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.